அமானுஷ்யத்தை மையமாக கொண்ட பல திகில் கதைகளையும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்துருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கும் நாம 2 கொடூரமான ஹாரர் ஸ்டோரியை பத்தி பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சாதாரணமாவே ஒரு வீட்டுல பேய் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா திடீர்னு செவுத்துலலாம் சவுண்டு வரும். கிச்சன் பாத்ரூம்ல அதுவாவே டேப்லாம் ஓபன் ஆகும், சேர்லாம் தானாவே நகரும், பறக்கும், உடையும். அது மட்டும் இல்லாம அடுப்பு கூட தானாவே ஆன் ஆகும். அதே மாதிரி செல்ஃப்ல இருக்கக்கூடிய பொருள்லாம் தானாவே கீழே விழும், லைட்ஸ் எல்லாமே ஆன் ஆகி ஆஃப் ஆகும், டிவி எல்லாமே கூட தானாவே ஆன் ஆகும். இது எல்லாத்தையுமே மையமா வச்சுதான் நிறைய படத்துலயும் சரி சில உண்மையான நிகழ்வுகள்லையும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட 2 உண்மையான சம்பவங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். த டேனி 1998வது வருஷம் ஜான் ஃபிஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருக்காரு. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷவர்னா மார்னிங் அப்படிங்கிற ஒரு பிரஸ்ல ரிப்போர்ட்டரா வேலை செஞ்சுட்டு வராரு. அவருக்கு அமானுஷ்யமான நிகழ்வுகளை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை அவருடைய பத்திரிகையில எழுதுறது தான் அவரு ஒரு வேலையாவே வச்சிருந்திருக்காரு. ஏன்னா அது மேல அவருக்கு அளவு கடந்த ஆர்வம் இருக்கு. அப்படி பத்திரிகைக்காக பல அமானுஷ்யமான விஷயங்களை தேடும்போது அவருக்கு இந்த ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அதுதான் தி டேனி. இந்த விஷயத்தை பத்தி அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ ஜார்ஜியோல இருக்கக்கூடிய ஆல்காக் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியை போய் சந்திக்கிறாரு. இந்த ஆல்காபுக்கு ஜேசன் அப்படிங்கிற ஒரு 14 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன் இருக்கான். அப்போ கிறிஸ்மஸ் டைம், அதனால கிறிஸ்மஸ்க்கு தன்னுடைய மகனுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் 1800களில் தயாரிக்கப்பட்ட மிகவும் பிரபலமான ஒரு பெட் ஏலத்துக்கு வருது. அந்த விஷயத்த ஆல்காப் கேள்விப்பட்டதும் இதை நம்ம மகனுக்கு கிஃப்டா வாங்கி கொடுத்தோம்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சு அந்த பெட்டை வாங்கிடுறாரு ஆல்காப். அதே மாதிரி கிறிஸ்மஸ் வந்த உடனேயே ஜேசனுக்கும் அந்த பெட்டை கிஃப்டா கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் ஜேசன் அந்த பெட்ல தான் டெய்லியும் தூங்குறான். இந்த பெட் இவங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எந்த ஒரு அமானுஷ்யமான விஷயங்களும் அங்க நடக்கல. இந்த பெட் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க வீட்டில் பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கவே ஆரம்பிச்சிருக்கு. முதல் 2 நாள் ஜேசன் அந்த பெட்ல தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு எந்த ஒரு மாற்றமோ இல்லை பயமோ தெரியல. ஆனா 3வது நாள் நைட்டு ஜேசன் அந்த பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ தலைக்கு பக்கத்துல 2 சைடு முட்டி போட்டு உக்காந்து ஜேசனை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருந்திருக்கு. அப்போ அவன் பயந்து முழிச்சு பார்க்கறான். ஆனா அந்த இடத்துல யாருமே இல்லை. அப்போ அவன் தூங்கிட்டு இருக்கும்போது கழுத்துக்கிட்ட மட்டும் ஏதோ கூலிங்கான காத்து வருது. திரும்பவும் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு ஜேசன் முழிச்சிடுறான். இந்த விஷயம் எல்லாத்தையுமே அடுத்த நாள் காலையில அவங்க அப்பா கிட்ட போய் அவன் சொல்லும்போது, நீ ஏதோ தூக்கத்துல கனவு கண்டிருக்க போல, அதனால நீ போய் விளையாடு அப்படின்னு சொல்லி அவனுடைய அப்பா அதை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கவே இல்லை. ஆனா ஜேசன் ரொம்பவும் பயந்து போன காரணத்தினால அடுத்த நாள் நைட்டும் அவன் தூங்காம உக்காந்து இருக்கான். அப்படி நைட்டு உக்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தப்போ யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ ஜேசனுடைய ரூம்ல அவனுடைய இறந்து போன தாத்தாவுடைய போட்டோ இருக்கு. அந்த போட்டோ திடீர்னு கீழே விழுந்து தானாவே உடையுது. இதை பார்த்த உடனேயே ஜேசன் ரொம்பவும் பயந்து போய் அவனுடைய அப்பா கிட்ட போய் அவன் சொல்றான். ஆனா அதை கேட்டதும் அவங்க அப்பா அது ஏதோ காத்துல விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா அது ஒரு விஷயமாவே எடுத்துக்காம விட்டுறாரு. ஆனா அடுத்த நாள் நைட்டும் அதே மாதிரி தான் அந்த போட்டோ திரும்பவும் கீழே விழுது. அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்தை நம்ம சொன்னோம்னா அவர் கண்டிப்பா நம்ப மாட்டாருன்னு சொல்லி ஜேசன் இந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்லாம மறைச்சிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஜேசன் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அவனுடைய ரூமுக்கு அவன் போய் பார்த்தப்போ அவன் படுத்து தூங்கக்கூடிய பெட் ஃபுல்லாவே வெறும் பொம்மைகளா இருந்துச்சாம். அதாவது வரிகுதிரை, புலி, டைனோசர், அப்புறம் ஒரு சில பறவைகளுடைய பொம்மைகளும் அந்த பெட்ல இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே ஜேசனுக்கு ரொம்பவும் பயம் வந்துருது. ஏன்னா ஜேசன் அந்த ஒரு பெட்ல எந்த விதமான பொம்மைகளையும் அவன் வைக்கல. இந்த விஷயத்த ஜேசன் பார்த்ததும் உடனே வேகமா போய் அவங்க அம்மா, அப்பா, ஜேசனுடைய ட்வின் பிரதர்ஸ்னு சொல்லிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் அவன் இந்த விஷயத்த சொல்றான். ஆனா அப்பவும் இதை யாருமே நம்பல. அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, நீ எப்பவுமே ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி இருக்காத, உனக்கு வயசு 14 ஆயிருச்சு, இனிமேலாவது பெரிய பையனா இருக்க முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஜேசனை திட்டிடுறாரு. இதை கேட்ட உடனேயே ஜேசன் ரொம்பவும் மனசு உடஞ்சி போயிடுறான். உடனே ஜேசன் என்ன முடிவு பண்றான்னா, இனிமே நான் இந்த ரூமுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர், கிரையான்ஸ் இப்படி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவன் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறான். அப்போ இவங்க ஃபேமிலியில எல்லாருமே ஜேசன் கூட தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல்காப் ஃபேமிலி ஜேசனை சமாதானப்படுத்தி
15 நிமிஷம் கழிச்சு திரும்பவும் ஜேசனை அவனுடைய ரூமுக்கு அழைச்சிட்டு போறப்போ அவங்க அந்த ரூமை திறந்ததும் பயங்கரமா எல்லாருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம் அங்க நடந்திருக்கு. அது என்னன்னா, இவங்க ரூமை விட்டு வெளியே போறப்போ அந்த ரூம் செவத்துல எதுவுமே இல்லை. ஆனா இவங்க எல்லாரும் திரும்பவும் அந்த ரூமுக்கு வந்து பார்க்கும்போது அந்த சுவர்ல டேனிஷ் 7 அப்படின்னு கிரையான்ஸ் வச்சு எழுதி இருக்கு. இத பார்த்த உடனே அந்த ஃபேமிலி ரொம்பவும் பயந்து போயிடுறாங்க. அப்பதான் ஆல்கேப் இந்த ரூம்ல ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கு அப்படின்னு அவர் நம்ப ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஆவிகளோட நாம தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரையும் கிரையான்ஸையும் அந்த ரூம்ல வச்சுட்டு இவரு அந்த ஆவியோட பேச முயற்சி பண்றாரு. அப்போ அந்த ஆவி அந்த பேப்பர்ல தன்னை பத்தின எல்லா விவரங்களையும் எழுத ஆரம்பிக்குது. அப்படி அந்த பேப்பர்ல அந்த ஆவி என்ன எழுதுச்சுன்னு பாத்தீங்கன்னா, 1899 வருஷம் டேனியா அப்படிங்கிற ஒரு 7 வயசு பையனும் அவனுடைய அம்மாவும் இருந்திருக்காங்க. அவனுடைய அம்மா உடல்நிலை சரியில்லாம இந்த பெட்ல தான் படுத்திருப்பாங்களாம். அப்படி ஒரு நாள் இந்த பெட்ல படுத்திருக்கும் போது அவங்க அம்மா இறந்தும் போயிருக்காங்க. அவங்க அம்மா இறந்து போன சோகத்தை தாங்க முடியாம டேனி ரொம்ப மன வருத்தத்திலேயே இருந்து ரொம்பவும் தனிமையிலே இருந்து அவனும் இறந்து போயிடுறான். அந்த டேனியும் அவங்க அம்மாவும் இந்த பெட்லயே இருந்து இறந்ததுனால அவங்களுக்கு இந்த பெட் மேல ஒரு அளவு கடந்த ஈர்ப்பு உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அம்மாவும் டேனியும் இந்த பெட்லயே இருந்து இறந்து போனதுனால இந்த பெட் தங்களுடையது அப்படிங்கிற ஒரு மனபாவம் உண்டாயிருச்சு. அதனால வேற யாராவது இந்த பெட்ல படுத்தாலோ இல்ல உக்காந்தாலோ அவங்கள பயமுத்துறதும் அவங்கள இதுல படுக்க விடாம பண்றதும் தான் இந்த டேனியோடைய வேலை. சரி, இந்த பெட்ல அப்படி படுத்தா இந்த டேனி என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்க்கறதுக்காக ஜேசனை ஆல்கேப் இந்த பெட்ல போய் படுக்க சொல்றாரு. ஆனா ஜேசன் இந்த பெட்ல இதுக்கப்புறம் நான் படுக்கவே மாட்டேன்னு சொல்லி ரொம்பவும் அடம்பிடிக்கிறான். ஆனா எப்படியோ ஜேசனை சமாதானப்படுத்தி அவங்க அப்பா அவனை அந்த பெட்ல படுக்க வச்சிடுறாரு. ஜேசன் அந்த பெட்ல படுத்து ரொம்பவும் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கான். ஜேசனுடைய அப்பா அந்த ரூமுக்கு ட்ரெஸ்ஸை எடுக்க வர்ற மாதிரி நைஸா வராரு. கதவை திறந்ததும் ஜேசன் ரூமோடைய கதவை திறந்ததும் உருவம் இல்லாத ஒரு தலை மட்டும் அந்த ரூம்குள்ள நிக்குது. ஆல்கேப் அதை பார்த்து பயந்து நின்றுட்டு இருக்கும்போது அந்த உடல் இல்லாத தலை ஆல்கேப்பை வேகமா மோதிர மாதிரி வந்து கிட்ட வந்த உடனே மறைஞ்சு போயிருது. இதை பார்த்த உடனே ஆல்கேப் ரொம்பவும் பயந்து போயிடுறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஜேசன் அந்த இடத்துல இதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த ரூமை விட்டு வேகமா ஓடி போயிடுறான். இந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே இந்த ஆல்கேப் ஃபேமிலி தங்களுக்கு நடந்த மிகவும் மோசமான அமானுஷ்யமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஃபிஷ்மேன் அப்படிங்கிற பத்திரிகையாளர்கிட்ட சொன்ன விஷயங்கள். அது மட்டும் இல்ல, திடீர்னு கிச்சன்ல இருக்கக்கூடிய ட்ரா எல்லாமே தானாவே ஓபன் ஆகுமா. அவங்க ரூம்ல வச்சிருக்கக்கூடிய கேண்டில்ஸ் எல்லாமே அதுவாவே எரிய ஆரம்பிக்குமாம். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய சேர்ஸ் எல்லாமே தானாவே நகருமாம். ஆனா அந்த வீட்டுல டேனியோடைய ஆவி மட்டும் இல்ல, இன்னும் 3 பேருடைய ஆவி இருக்கு அப்படின்னு இங்க ஜேசன் சொல்லியிருக்காரு. அவங்க 3 பேர் யாருன்னு பார்த்தா அங்கிள் ஷேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவருடைய ஆவி அங்க சுத்துறதாவும் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அங்கிள் ஷேம் அப்படிங்கிறவருடைய மகள் இறந்து போனதுனால அந்த பொண்ணுடைய உடலை அந்த வீட்டோட அடியில தான் புதைச்சிருக்காங்க. அப்படி புதைச்சிருக்கிற காரணத்தினால அந்த உடலை வேற யாரும் தூண்டி எடுக்காம இருப்பதற்காக அந்த உடலை இந்த அங்கிள் ஷேம் அப்படிங்கிற ஆவி பாதுகாக்கிறதாவும் சொல்லப்பட்டுட்டு வருது. அதுக்கு அடுத்ததா கிரேஸ் அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய ஆவி இந்த வீட்டுல சுத்துது. இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லறையில இருந்துதான் இந்த ஆவி அந்த வீட்டுக்குள்ள வந்து சுத்த ஆரம்பிச்சிருக்கு. ஆனா எதனால, எந்த காரணத்தினால இந்த ஆவி இங்க இருக்கு அப்படிங்கிறது இங்க யாருக்குமே தெரியல. அதுக்கு அடுத்ததா ஜில் அப்படிங்கிற ஒரு ஆவியும் இந்த வீட்டுல சுத்துது. அதுவும் அந்த ஆவி இந்த வீட்டுக்கு எங்க இருந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டு ஆண்ட்ரேவ் நிக்கோலஸ் அப்படிங்கிறவரு இந்த வீட்டுக்கு ரிசர்ச் பண்ண வராரு. அவர் ஒரு பேரா சைக்காலஜிஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள வராரு. அப்போ நிக்கோலஸ் இந்த வீட்டை ரிசர்ச் பண்ணிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பெட் தானா ஆடல, இந்த பெட்டை நீங்க போட்டிருக்கக்கூடிய இடத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் அதிகமா வர்றதுனால தான் இந்த இடத்துல வைப்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீட்டுல வேற எந்த விதமான அமானுஷ்யமான விஷயங்களும் இல்லை அப்படின்னு நிக்கோலஸ் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே அந்த ஆல்கேப்புடைய ஃபேமிலி இதை நம்ப மறுக்கிறாங்க. இந்த வீட்டுல உண்மையாவே அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்க அடிச்சு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி அந்த வீட்டில் இருக்கவே பயந்துட்டு வேற ஒரு வீட்டுக்கு குடிபெயர்ந்து போயிடுறாங்க. இப்போ பார்த்த இந்த கதை எந்த அளவுக்கு உங்களுக்கு விருப்பை ஏற்படுத்துனுச்சு அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி, வாங்க நம்ம அடுத்த கதைக்குள்ளே போகலாம். த்ரோன்டன் ஹெல்த்
இங்கிலாந்து. 1970வது வருஷம் ட்ராண்டன் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி குடிபெயர்றாங்க. அந்த ஃபேமிலி அங்க வாழ்ந்துகிட்டு இருந்தப்பதான் ஆகஸ்ட் மாதம் ஒரு நாள் நடு இரவுல ஏதோ ஒரு ரேடியோ சத்தம் கேட்குது. வீட்டில் தூங்கிட்டு இருந்த எல்லாருமே திடீர்னு எழுந்து பயந்து போய் என்னடா ரேடியோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி எழுந்திரிச்சு போய் பார்க்குறாங்க. அங்கே ரேடியோ அதுவாகவே ஆன் ஆகி அங்கே சேனல்ஸ் எல்லாமே தானாகவே டர்ன் ஆகி போயிட்டு இருக்கு. அப்போது எல்லாருமே பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போது அந்த ரேடியோ தானாக டர்ன் ஆகி ஒரு ஃபாரின் சேனலில் போய் நிற்கிது. அப்போது அந்த வீட்டில் இருந்தவங்க அந்த ரேடியோவை ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த ரேடியோ ஆஃப் ஆகலை. இந்த ஒரு நிகழ்வு தான் அந்த வீட்டில் நடக்கக்கூடிய அமானுஷ்யங்களின் ஆரம்பம்னு கூட சொல்லலாம். இந்த நிகழ்வை தொடர்ந்து வரிசையாக 4 வருஷமா இந்த அமானுஷ்ய நிகழ்வு அங்கே நடந்துக்கிட்டே இருக்கு. அதை நாம் இப்போ ஒன்றா பார்க்கலாம். இந்த வீட்டில் இருக்கிறவங்க இரவு நேரத்தில் ஒரு மின் விளக்கை வச்சு அவங்க அங்கே புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். திடீர்னு அந்த நைட் லேம்ப் யாரோ தள்ளிவிட்ட மாதிரி போய் கீழே விழுகுமாம். ஆனால் அந்த இடத்துல வேற யாருமே இருக்க மாட்டாங்களாம். அதுக்கப்புறம் 1972 கிறிஸ்மஸ் சமயம் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணியோட கணவர் நடந்து போய் கொண்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பொருள் பறந்து வர மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா அது ஒரு ஜுவல். அந்த ஜுவல் வேகமாக வந்து அவருடைய தலையில அடிக்குது. அவரு உடனே கீழே போய் விழுந்துடுறாரு. யார் இந்த ஜுவல்லை வேகமாக என் மேலே தூக்கி போட்டா அப்படின்னு சொல்லி அவர் போய் பார்க்குறப்போ அங்கே யாருமே இல்லை. இந்த நிகழ்வுக்கு அப்புறமா அவரும் பயந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வச்சிருக்கக்கூடிய அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப பயங்கரமாக ஆடுது. எதனால் ஆடுதுன்னு சொல்லி அவங்களுக்கு யாருக்குமே புரியலை. ஏன்னா அந்த இடத்துல எந்த விதமான காற்று கூட அடிக்கவே இல்லை, ஃபேன் கூட ஓடலை. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸும் முடிஞ்சிருச்சு. அப்போது கிறிஸ்மஸ் முடிகிற சமயத்தில் யாரும் நடக்கிற மாதிரியான ஒரு கால் சத்தம் கேட்குது. அப்போ தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கப்புள்ஸோடைய பையன் அவனுடைய ரூமில் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்போது அவனுக்கு தூரத்தில் இருந்து யாரோ நடந்து வர மாதிரியான சத்தம் அவனுக்கு கேட்குது. சரி, அம்மா அப்பா தான் யாராவது நடப்பாங்கன்னு சொல்லி இவனும் அலட்சியமாக விட்டுடுறான். ஆனால் அந்த சத்தம் வெளியில் இருந்து வேகமாக வந்து இவனுடைய பெட்டுக்கு பக்கத்தில் வந்து ஸ்டாப் ஆகிருது. யாராவது நம்ம ரூமுக்குள்ள வந்தது அப்படின்னு சொல்லி அந்த பையன் மெல்ல திரும்பி பார்க்கும்போது அங்கே ஓல்டு ஃபேஷன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு கொடூர உருவம் அந்த பையனை பயமுறுத்துற மாதிரி அவனுக்கு பக்கத்திலேயே நின்றுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே அந்த பையன் பயந்து அந்த இடத்துல இருந்து ஓடியே போயிடுறான். அதுக்கப்புறம் நாட்களும் கடந்து போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் இந்த கப்புள்ஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பார்ட்டியை ஏற்பாடு பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய அந்த பார்ட்டிக்கு அவங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. அப்படி அந்த பார்ட்டி ரொம்பவே சிறப்பாக போயிட்டு இருக்கிற சமயத்தில் அப்போது திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத வகையில் அவங்க வீட்டு கதவை யாரோ சத்தமாக தட்டுற மாதிரியான சத்தம் அவங்களுக்கு கேட்குது. உடனே வேகமாக அவங்க யாரது இவ்வளோ வேகமாக கதவை தட்டுறதுன்னு சொல்லி போய் கதவை திறந்து பார்த்தா ஆனால் அங்கே யாருமே இல்லையாம். அதே சமயத்தில் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரூம்ஸோட கதவுகள் எல்லாமே பயங்கர சத்தத்தோட தானாகவே மூட ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் லைட்ஸ் எல்லாமே அதுவாகவே ஆன் ஆகியிருக்கு. இதை பார்த்த உடனேயே அங்கே பார்ட்டிக்கு வந்த எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. இந்த விஷயம் இதோட மட்டும் நிற்கல. இதை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்ததாகவும் அங்கே சொல்லப்பட்டுட்டு வருது. அது என்னன்னா, திடீர்னு இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் தானாகவே காற்றுல பறக்க ஆரம்பிக்குமாம். அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான சத்தம்லாம் கூட அங்கே வருமாம். அது மட்டும் இல்லாமல் அந்த சத்தம் எங்கிருந்து வருது, யாருனால வருது, எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியலையாம். அதுக்கப்புறம் எல்லாருமே ஹாலில் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது மேலே இருந்து ஏதோ ஒரு பெரிய பொருள் கீழே விழுந்து உடையிற மாதிரி பயங்கரமாக சத்தம் கேட்குமாம். அப்படி அவங்க பயந்து போய் பார்க்கும்போது அந்த இடத்துல எந்த ஒரு பொருளும் கீழே விழுந்து உடஞ்சிருக்காதாம். சரி, இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு சொல்லி அந்த ஃபேமிலி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் 18ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் சாட்டன்டன் அப்படிங்கிற ஒரு விவசாயி இந்த வீட்டை வாங்கியிருக்காரு. அவர் தான் அவருடைய மனைவியோட இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காரு. ஆனால் இந்த சாட்டன்டன் சில காலகட்டங்களுக்கு அப்புறமா இறந்து போயிடுறாரு. இந்த விவசாயி அதிகமாக அந்த வீட்டை நேசித்த காரணத்தினால அவருடைய ஆவி இந்த வீட்டை விட்டு வெளியே போக மறுத்துருச்சு. அதுக்கப்புறம் காலங்கள் போக போக அந்த விவசாயியோட மனைவியும் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆவியும் அந்த கணவர் ஆவியையும் அந்த வீட்டையும் விட்டு பிரிய மனசு இல்லாமல் அதே வீட்டிலேயே தஞ்சம் அடைஞ்சிருது. அப்படி அந்த விவசாயியும் அவருடைய மனைவியும் இந்த வீட்டுக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்களையெல்லாம் பயமுறுத்தி ஒருவித அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் நடத்தி இந்த வீட்டை விட்டு அவங்கள பயமுறுத்தி ஓட வைக்கிறது தான் இவங்களுடைய வேலையாகவே அவங்க வச்சுருந்துருக்காங்க. இந்த விவசாயியோடைய மனைவி ஆவி என்ன பண்ணும்னா, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி படியில் ஏறி போகும்போது யாரோ பின்னாடி பின்தொடர்ந்து நடந்து வர மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்துமா.
அப்படி அவங்க திரும்பி பார்த்தா பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்களாம். ஆனால் விவசாயி மனைவியுடைய ஆவி நல்லா பெரிய கொண்டையோட ஓல்டு ஃபேஷன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு படியில் ஏறி வருமா. இந்த வீட்டில் குளித்துனா இருக்கக்கூடிய பெண்மணி ஒரு படி ஏறும்போது அந்த ஆவியும் ஒரு படி ஏறுமாம். அப்படி அந்த பெண்மணி அடுத்த ஒரு படி ஏறினா இந்த ஆவியும் அடுத்த இன்னொரு படியில் கால வைப்பாளாம். இந்த மாதிரி தான் இந்த ஆவி இந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களை ஒரு எக்கோ சத்தம் ஏற்படுத்தி பயமுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த சேட்டர்டன் அப்படி விவசாய ஆவி என்ன பண்ணுவார்னா, அந்த வீட்டில் குடித்துனர் இருக்கக்கூடிய மக்கள் உட்காந்து நிம்மதியாக டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத விதமாக டெலிவிஷனில் அந்த ஆவியுடைய உருவம் வந்து போகுமா. ஆனால் அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு அந்த உருவம் யார் அப்படிங்கிறது தெரியாத காரணத்தினால, யார் இந்த பெருசு திடீர்னு டிவியில் வந்துட்டு போகிறாரு அப்படின்னு அவங்களும் பேசிட்டு விட்டுருவாங்களாம். அது மட்டும் இல்லை, இரவு நேரத்தில் பிளாக் கலரில் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு கழுத்து வரைக்கும் ஒரு பனியனை போட்டுக்கிட்டு ஒரு டவுசரை போட்டுக்கிட்டு பயமுறுத்துகிற விதத்தில் நடந்துக்கிட்டே இருப்பாராம். அப்படி நடக்கும்போது தான் அந்த வீட்டில் குடியிருந்த சின்ன பையனையும் அவர் பயமுறுத்தியிருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாமே 1970 இருந்து 1974 வரைக்கும் தொடர்ந்து 4 வருஷமா பல அமானுஷ்யமான நிகழ்வுகள் அங்கே நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருந்த குடும்பம் ஆளவிட்ற சாமி இந்த வீடே வேணான்னு சொல்லிட்டு வேற வீடு வாங்கி அங்கே குடிபெயர்ந்து போயிட்டாங்களாம். இப்போ வரைக்குமே அந்த அமானுஷ்ய வீட்டுக்கு யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க எல்லாரையுமே பயமுறுத்தி வெளியே அனுப்புறதை மட்டுமே அந்த ஒரு விவசாய குடும்பம் ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க. சரி, இன்னைக்கு பார்த்த இந்த ஒரு அமானுஷ்யம் கலந்த திகில் கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு சுவாரஸ்யத்தையும் திகிலையும் பயத்தையும் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத கீழே கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம இதை தொடர்ந்து இன்னும் மிக அச்சுறுத்தலான திகிலான அமானுஷ்யம் நிறைந்த கதையை நான் கொண்டுட்டு வரேன். நன்றி, வணக்கம்.